ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நந்தி ஹில்ஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். காலையில் 4:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னுக்கிறோம். பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி எத்தனை கார் நிற்குதுன்னு சொல்லிட்டு. காலைல வந்ததா வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஹாய்! காலைல வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் 2 மணிக்கெலாம் எழுந்து இதில் வேற நான் குளிச்சுட்டு வேற வந்தேங்க. ஆனால் இன்னும் உள்ளே மேலேயே விடலை. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ விடுறாங்கன்னு தெரில. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்கு பார்க்கலாம். இங்க பாருங்க, என்ட்ரி டிக்கெட் வாங்கணுமா, எவ்வளோ கூட்டமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுல எப்ப டிக்கெட் வாங்கி நாங்க மேல போய் எப்ப பார்த்து இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு வழியே அப்படியே டிக்கெட் வாங்க போறோம். நாங்க லாஸ்ட் டைம் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். அப்பெல்லாம் இந்த டிக்கெட் கவுண்டர்லாம் எதுவும் இல்லைங்க. இப்போ புதுசா ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபாவாம். இது இல்லாம கார் பைக்ல வந்தீங்கன்னா அதுக்கும் தனி சார்ஜ் பண்றாங்க. அது எவ்வளோ நான் திரும்ப சொல்றேன். இதுல இருந்து சைட்ல வேற வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, லைன்ல வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு. இது இல்லாம இவங்க எல்லாம் சைட்ல வந்து ஒருத்தர் வாங்கிடுறாங்க நைஸா. காருக்கு 50 ரூபா, பைக்குக்கு 25 ரூபா, ஒரு பர்சனுக்கு 20 ரூபாங்க. இங்கதாங்க என்ட்ரன்ஸு. மேலே போய் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போகிறோம். ஆனால் க்ளவுட்ஸ் தான் ஒன்றும் இருக்காது. என்ன இருக்கோ காட்டுறோம். எவ்வளோ டிராஃபிக் இருக்கு. வியூ பாயிண்டா, சன்ரைஸ் வியூ பாயிண்டா போய் பார்க்கலாம் வாங்க. நாங்க எல்லாம் கார்ல வந்தோம். எங்க பாவாவும் தமன் மட்டும் வண்டியில வந்தான். இவனும் நானும் வண்டியில வருவேன்னு சொல்லிட்டு தூக்க கழகத்துல எங்கேயோ செப்பலை விட்டுட்டு இப்ப நடந்து வாடானா கால் குத்துதான் கல்லுன்ட்டு யாரும் எடுத்துக்க மாட்டேன். நாங்க அழுதுனே இருந்தானா அவங்க அத்தை எடுத்துனாங்க கடைசியில. பாருங்க, நெக்ஸ்ட் எங்க பாவா ஷிஃப்ட் மாறி எடுத்துட்டு போறாரு. இது மெயின் நடந்தா பரவாயில்ல, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுற மாதிரி இருக்கா, அதனால யாராலையும் முடியலைங்க. அப்பா மூச்சு வாங்குது. ஜஸ் அங்க பாருங்க, அவனை பாருங்க. தமன் பாத்துடா. இங்க பாருங்க, லேட்டா வந்ததுனால ஒன்றும் க்ளவுடே காணும். வியூ பார்க்கலாம், அவ்வளோதான். இன்னும் அங்கே பாருங்க, இங்க பாருங்க எவ்வளோ கூட்டம். சன்னே வந்துடுச்சுப்பா. ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னும் நவம்பர் டிசம்பர் அந்த மந்த்லலாம் வந்தீங்கன்னா இன்னும் க்ளவுட்ஸ் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வியூவும் சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் போகிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு சாகசம் பண்ண போகிறேன், பார்த்துட்டு இருங்க. அந்த வியூ நல்லா இருக்கும்னு சொன்னாங்க.
அதுக்கு போனோன்னா இந்த வழியா தான் போகணுமா. இது ரொம்ப கலீஜியா இருக்குது. அதுதாங்க சன்னே வெளியில வந்துச்சு. எங்கெங்க சன்ரைஸ் இருக்குது. இதுல கிளவுட் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா நிஜமா நவம்பர் டிசம்பர்ல வாங்க சூப்பரா இருக்கும். இது மே மாதம் ஏப்ரல் இதெல்லாம் வந்து வெயில் காலன்றதுனால ஒரு கிளவுடையும் காணும். ஏன்னா சன் வந்து சீக்கிரம் ரைஸ் ஆகிடும். இவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது இப்போ என்னவோ 5:30 மேலே தான் அலோவ் பண்ண. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வந்து வியூ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் எடுத்தா இன்னும் மேலே இதுக்கு மேலெல்லாம் போய் எடுக்கலாம். நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் நான் டிசம்பர் மந்த் வந்தேன், அப்போ சூப்பராக இருந்துச்சு க்ளவுடு. இப்போ எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி வந்ததும் யோகா நந்தீஸ்வர சுவாமி டெம்பிள் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப பழங்காலத்து கோயில. தொட்டி புள்ள இருக்கு. இங்க சாமி இருக்கு. சீரியஸாக இங்கே வந்தால் வந்து மனசு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இங்கே வந்து தியானம் பண்ணுறவங்களாம் சூப்பராக பண்ணலாம். அவ்வளோ சைலண்ட்டாக ஒரு அமைதியாக இருக்குது. உள்ளே ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் உள்ளே எடுக்க முடியல. வெளியில் மட்டும் காட்டுறோம். உள்ளே வந்து சிவன் இருந்துச்சு, அதுக்கு அண்ணாண்ட வந்து அம்மன் இருந்தாங்க. 2 சாமியுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நாயெல்லாம் இருக்குது. அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குங்க. ரொம்ப குரங்கு வருது. சுற்றி போயிட்டு இருக்குது. இல்லை உயிரோடு தான் இருக்கு. உயிரோடு தாங்க இருக்கு. டான்ஸ் ஸ்விம்மிங் பண்ண நீச்சல் அடிக்குது. ஹாய் ஹாய். நீ வருது பாரு. மேலே வா மேலே வா. அம்மா நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த குழியிலேருந்து அதால் மேலே வர முடியலன்னு நினைக்கிறேன். பாவம், அதுக்கான நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். இங்கே ஒரு குச்சி இருக்குது, அதை வேணால் போட்டு பார்ப்போம். அது ஏறி வந்தால் அதோடைய லக்கு. வருதுங்க. ஆக்சுவலாக இது தேரையா இல்லை தவுக்கலையான்னு தெரில. தேரைன்னு நினைக்கிறேன். ஏறுது 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 ஏறுது. மேலே எடுத்து விட்டுருவா, தூக்கி விட்டுருவா அப்படியே குச்சியாலே. அம்மா எடுத்து விட்டுருவா. எப்படியோ ஒரு வழியை எடுத்து விட்டுட்டோங்க. அது ஜாலியாக பாருங்கள் மேலே போயிட்டு இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்துடுச்சு. வீடு இதுக்கப்புறம் போயிடும் வீடு. அங்கே எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு ஆசையாக இருக்குது. வாங்க போய் செல்ஃபி எடுத்துகிட்டு வருவோம். கேட்டு பார்க்கலாம், ஓகேன்னா எடுத்துக்கலாம் வாங்க. தேங்க்யூ. அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஹோட்டல்லாம் இருக்குது பாருங்க. டீ காஃபி சாப்பிட்றதுக்கு, ஃப்ரூட்ஸ் ஐட்டம், ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இருக்குது. இது மேலே வரைக்கும் கூட இங்கே கார் எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கு வேற வழி ஒரு வழி இருக்குங்க. அது வழியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து கார் நிறுத்துவோம். இவ்வளோதாங்க நந்தி ஹில்ஸ். ஆக்சுவலாக இது நந்தி ஹில்ஸ்ன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்கே கீழே வந்து மலை ஏறதுக்கு முன்னாடி கீழே ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தி வந்து வளர்ந்துட்டே போகுமா. அதை வந்து நான் கீழே போய் காட்டுறேன். அந்த நந்தி நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தாச்சு, அவ்வளோதான். நம்ம கீழே கிளம்பலாம் வாங்க. வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் நாங்கள் 2 பேரும் மேலே வந்துட்டோம். இங்கே என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. எங்கள் ஃபேமிலியை நாங்கள் எங்கே விட்டோமோ அங்கேயே இருக்கிறாங்க. திரும்ப நான் அவங்கள தேடிட்டு போகிறேன். வாங்க போகலாம். இப்போ மேலே வந்து நம்மளால ஏறி வர முடியலன்னா பஸ்ஸு கூட இருக்குங்க. இவங்களதே போல இருக்குது.
டூரிஸ்ட் பஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் கூட நம்ம ஏறி வரலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட போய் எடுத்தோம்ல, செல்ஃபி ஓகே எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் 20 rupees கேட்டாரு. காமெடி பண்ணாங்க, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. சரி இப்போ போய் எங்கள் ஃபேமிலியை தேட வேண்டியதுதான், வாங்க போகலாம். என் 2 பசங்களையும் வேற அவங்க கிட்டே விட்டுட்டு வந்துட்டோம். இதுல என் சின்ன பையன் நான் காணோம்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருக்கிறான்னா, ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் வந்துட்டே இருக்குது. சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம். ரவீனா, உங்க சொந்தக்காரங்கள பாத்தீங்க? எங்க? உங்க ஊர்க்காரங்க தான். எங்க? இதோ எல்லாம் போறாங்க. ஆமா, எனக்கு சொந்தக்காரங்க, உனக்கு சொந்தக்காரங்க தானே. உங்க சொந்தக்காரங்க தான் இது. இல்ல உங்க சொந்தக்காரங்க. உங்க சொந்தக்காரங்க அத பாரு, கரெக்டா எல்லாம் இருக்காங்க பாரு. உங்க பெரியம்மா, உங்க சித்தப்பா, உங்க பின்னம்மா, பின்னமாட்டனே, உங்க தாத்தா, உங்க கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி எல்லாரும் இருக்காங்க பாரு. பின்னம்மா மட்டும் எடுத்துருங்க. சித்தி, சித்தப்பா, அண்ணா, அண்ணி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, பாத்துக்கோங்க. உங்க சொந்தக்காரங்க தான். உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னா அப்ப எனக்கு சொந்தக்காரங்க தான். அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டோம், எங்கேயுமே தெரியல. இங்க இங்கன்றாங்க, எங்கதான் இருக்காங்கன்னு தெரியவே இல்ல. அப்பா, அதை உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, கண்டுபிடிச்சாச்சு. அதோ தெரியுறாங்க பாருங்க, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க சீக்கிரம் போலாம். இவங்கெல்லாம் நடக்க முடியலன்னு ஒரு இடமா உட்காந்துருக்காங்க போல இருக்கு. ஐயோ ராமா, எங்க லேக்கன் எங்க? இங்க பாருங்க தூங்குறத. இவன் சின்ன அழுதே தூங்கிட்டான். அச்சோ, இங்க பாரு கேம் விளையாடிட்டு இருக்கான் ஒருத்தவன். இவன் தாங்க ஃபர்ஸ்ட் விளையாடின ஆள், அங்கிருந்து காட்டணும்ல, அது இவன் தான். எங்களது முடிஞ்சிச்சு. நீ சும்மா தான்டா உட்காந்துங்கிற. அவனை நோண்டிட்டு இருக்கான். அங்க பாருங்க, இங்க பாருங்க மரத்தாலே ஏதோ சேர் இருக்குது, பார்க்க அழகா இருக்குல்ல. உட்காந்து பார்க்கலாம். மரமா பிளாஸ்டிக்கா? மரம் இல்லையா? பார்க்க மரம் மாதிரி இருந்துச்சுப்பா. அச்சோ, நான் கூட மரம் நினைச்சிருந்தேன். இங்க போட்டோ ஷூட் பண்ண செம்மையா இருக்கும். பாரு, வியூ எல்லாம் சூப்பரா இருக்கு. ஒண்ணு இல்ல, சும்மா போட்டோ நின்று எடுக்கலாம், அவ்வளவுதான். இங்க நின்னுட்டு இப்படி இப்படி அவ்வளவுதாங்க. இப்ப கீழே இறங்க போறோம். இவ்வளவு நேரம் நான் வீடியோல என்னென்னலாம் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன் எங்க பாவா என்ன பண்றாங்கன்னு. என்ன வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் அவன் தூங்கிட்டான். எல்லாரும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தாங்க, முடியலன்றதுனால பாவம் அவரு இவனை வச்சுட்டே என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டேன். எதுக்கு வாங்கினேன்னா, அவரை பற்றி அவர் முன்னாடியே சொல்ல முடியாதுல்ல, அதனால தான். நான் எனக்கு பிடிச்சதுனால இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. எனக்கோசரம் பாருங்க, அவர் குழந்தைய அவரே பார்த்துக்கிறது, தூக்கிட்டு போகிறது வர்றது எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே அவரே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா சீரியஸாகவே எல்லாருமே லக்கி தாங்க. நானும் லக்கி தான். உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் செஞ்சாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னும் கீழே போகிறோம், அவ்வளோதான். வர போங்க. ஒரு வழியாக ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, வந்த வழியாக ரிட்டன் வீட்டுக்கு கிளம்புறோம். இதுவும் காலையில் வேற எழுந்துட்டோமா, அதுவும் நான் 2 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சேன் வேறங்க. அதனால பசிக்குது பயங்கரமாக. ஃபஸ்ட்டுக்கு இறங்குனது சாப்பிட்றது தான் முக்கியம். சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ காரு எவ்வளோ பைக்குன்னு. நாங்கள் மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளே பாதி அளவுக்கு ஃபுல் ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் நம்ம சனி ஞாயிறுலாம் வந்தோன்னா கார் நிறுத்தக்கூட இடம் இருக்காதான், அந்த அளவுக்கு கூட்டம் வருங்களாம். இதில் வேற இன்னும் வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. நம்மளால ஏறி வர முடியலன்னா இங்கே பாருங்க, இவங்களே பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு. ஆனால் இதுக்கும் அமௌண்ட்டு நினைக்கிறேன், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியலாங்க. கீழே பில்லிங் கவுண்டர்லேயே கேட்டால் சொல்லுவாங்க. நாங்கள் ஆனால் ஜாலியாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்தே வந்தாச்சு. அப்பா எவ்வளோ பேர் எல்லாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபேமிலியாக வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்திருக்காங்க. பட் வரலாம், விசிட் பண்ணலாம். இது புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கல்யாணியா, இங்கே பாருங்க.
இதுக்குள்ள போறதுக்கு வழி? ஓ அப்படி போனோம்மா. இங்கேயும் நல்லா இருக்கு. மெயின் இது என்னன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு தாங்க இது. மற்றபடி பசங்களை கூட்டிட்டு வந்தாலும் சும்மா மலை ஏற ஜாலியாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற இடங்க நந்தி ஹில்ஸ். அப்புறமேட்டுக்கா எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் ஊர் பேர் ஷிட்லா கட்டாங்க. அது சொன்னால் யாருக்குமே தெரியாது, பெங்களூர்னு சொல்லிவிடுவோம். அதனால இப்போ வந்து நந்தி ஹில்ஸ்ன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நந்தி ஹில்ஸ்னால் தெரியுது. அதனால நந்தி ஹில்ஸ்லேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 50 மினிட்ஸ் அவ்வளோதாங்க. 1/2 hour வருமா? 1/2 hour அவ்வளோதான். அதனால நந்தி ஹில்ஸ்க்கு வந்தால் எங்கள் ஊருக்கு மறக்காமல் வந்துடுங்க. இப்போ வாங்க உங்களுக்கு இன்னொரு பிளேஸ் காட்டுறேன். அங்கே பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்பு பேலஸா. இது வந்து அந்த காலத்தெல்லாம் டிப்பு வந்து வந்தாருன்னா இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கிற பேலஸ். அங்கே இங்கே பாருங்க, எல்லாம் இங்கெல்லாம் வியூ சூப்பராக இருக்குல்ல. இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால அங்கங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதே போல் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த நந்தி ஹில்ஸ்க்கு வந்திருந்தாலோ விசிட் பண்ணியிருந்தாலோ மறக்காமல் எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு. இன்னும் உள்ளெல்லாம் பூட்டி இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, அதை போட்டிருக்காங்க பாருங்க. This house was occasionally used by Tipu Sultan as a summer residence. அவர் வந்தார்னா இங்கே தாங்க இருப்பாராம். ஆனால் ரூம் எல்லாமே பூட்டி வச்சிருக்காங்க. ஒருவேளை இங்கெல்லாம் க்ளீன் ரெடி பண்ணுறதுனால இதெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. உண்மையாக செம்மையாக இருக்குது வியூலாம். ஏதோ கோயில் எங்கே இருக்கு? ஓ டெம்பிள். இங்கே என்ன கோயில் இருக்கு? போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு செடியை காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சப்பாத்தி கல்லி. இந்த சப்பாத்தி கல்லியில் கூட இந்த பேருங்களை எழுதுறது விட மாட்டாங்க போல இருக்குங்க. அந்த காலம் சரி இந்த காலம் சரி. கொஞ்சோ இங்கே பாரு, ஒருத்தர் செதுக்கி இருக்கிறாரு இலைய உள்ள விட்டு நோண்டி நோண்டி. அதுக்கு வாய் இருந்தால் அழுவும், அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஓய் எவ்வளோ எவ்வளோ பெரிய மரமாக இருக்கு. இங்கே பாருங்க குண்டு, அந்த காலத்து குண்டு. இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. பிரங்கியா? ஓகே ஓகே. ஏதோ இதுதாங்க என்ட்ரன்ஸ், கோட்டை என்ட்ரன்ஸ். அதனால தான் 2 பக்கமும் பந்தோஸ்கோசரம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் டிவியில் பார்த்தது. இது வழியாக எப்படி குண்டு வரும்? ஒரு வழியாக எல்லோரும் காரில் ஏறி கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டுக்கா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்குதாங்க. ஏன்னா 2 மணிக்கு எழுந்ததில் தூக்கம் வருது. சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? காலையிலே என் பையன் செருப்பு மிஸ் ஆச்சுன்னோம்ல, காலைல 5:30 மணிக்கு மிஸ் ஆன செருப்பு நாங்கள் திரும்ப 9 மணிக்கு வரோம். அப்போ இருந்துச்சுங்க. அது கூட ஒரு பிக்கலை, வண்டி ஏறல, எதுவும் ஆகலை. அப்படியே பத்திரமா இருந்துச்சு. இதான் சொல்லுவாங்கள்ல, உழைச்ச காசு வீணாகாதுன்னு, அந்த மாதிரி தாங்க. ஒரு வழியாக செப்பல் கிடச்சிருச்சு. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.